கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து மாம்ச சிந்தையை குறித்து தியானிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக வசனங்கள் நமக்கு போதிக்கின்றது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்படி ஆண்டவருடைய வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நமக்கு போதிக்கின்றது. இதுல என்ன சொல்றாருன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தையில நாம இருந்து இங்க மாம்ச சிந்தைக்கு உட்பட்டு இந்த பூமியில எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் கண்கள் எதெல்லாம் இச்சிக்குதோ அதெல்லாம் மாம்ச சிந்தையில வரும் இல்லையா? கண்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் வேணும்னு தான் சொல்லும். மனம் கண் பார்த்தா என்ன செய்யும்? அதான் ஒரு படத்துல கூட கண் போன பாதையில மனம் போகக்கூடாதுன்றது இல்லையா? அது போல உலக பிரகாரமான ஒரு கவிஞரான பாடல். அது பாடல் வரிகள் ரொம்ப பெருசு. எல்லாத்துலேயும் உலக பிரகாரமான ஒரு கவிஞனுடைய வார்த்தையாக இருந்தாலும் அதில் நிறைய அர்த்தங்கள் மாம்ச சிந்தையை குறித்து தான் பாடப்பட்டிருக்கும். அதுபோல் மாம்ச சிந்தை மரணத்துக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும் நமக்கு. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையில் நாம் எப்போ ஆவிக்குரிய சிந்தனை, ஆண்டவருடைய வேத வசனங்களும் அவருடைய சொன்ன நற்போதனைகளும் நாம் சிந்திச்சு கொண்டிருந்தோம்னா அது நமக்கு ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், அன்பு கொடுக்கும், வீட்டுக்குள்ள ஐக்கியத்தை கொடுக்கும், நல்ல பண்புகளை கொடுக்கும். நான் மாம்ச சிந்தை பார்த்தீங்கன்னா மாம்சம் எல்லாத்தையும் இச்சிக்கும். கண் எல்லாத்தையும் இச்சிக்கும். மாம்சம் பலவீனமானது என்றார் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இப்போ நம்ம தேவனுடைய ஆவியில் இருக்கணும்ன்றார். மாம்ச சிந்தையை விட்டு விலகணும். மாம்சம் என்ன பண்ணும்? பார்க்கறது மேலாம் ஆசைப்படும். மண், பெண், புண் எல்லாவற்றையும் கண் இச்சிக்கும். மாம்சம் அது மேலே ஆசைப்படும். நல்லா சாப்பிடணும்னு தோணும். பெண்களை பற்றி யோசிக்கும். போல மாம்ச சிந்தை எல்லாத்தையும் மரணத்துக்கு ஏதுவான அத்தனை சிந்தனையும் மாம்ச சிந்தனையில் இருக்குன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்றார். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ ஆண்டவருக்கு விரோதமான பகைன்னா அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குன்னா எல்லாமே குற்றங்கள் என்றார். நம்ம செய்கிற மாம்ச சிந்தையில் எல்லாமே குற்றமாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு பகையாகும் இல்லையா? இப்போது அத்தகைய மாம்ச சிந்தையில் இல்லாமல் ஆவியினுடைய சிந்தையில் நாம் இருக்கணும். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படக்கூடாமலும் இருக்கிறது. மோசே நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா? அதுக்கு இந்த கொலை செய்யாது இருப்பாயாக, பிறன் மனைவியை இச்சையாது இருப்பாயாக, பிறன் பொருளை இச்சையாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயாக இல்லையா? இத்தகைய செயல்கள் அத்தனையும் கீழ்ப்படியாமல் இருக்குது, கீழ்ப்படிய கூடாமையும் இருக்குது. கீழ்ப்படியாமன்றது தற்செயலான இருந்தாலும் கீழ்ப்படியே கூடாதுன்றது திட்டமிட்டு இருக்கிறது இல்லையா? அத்தகைய செயல் மாம்ச சிந்தை அப்படின்றார். இப்போ மாம்ச சிந்தையில நாம் இல்லாம ஆவியின் சிந்தையில இருந்தோம்னா ஜீவனமும் சமாதானமும் நமக்கு ஏற்படும் இல்லையா? அது போல மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்ட நாம தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு நம்ம சபைகள்லாம் நிறைய பார்க்குறோம். மக்கள் விதவிதமான ஆடைகளும் தன்னுடைய மாம்சத்தை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த முடியுமோ அளவுக்கு அதிகமாக தங்கத்தாலையும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களாலும் தன்னுடைய மாம்ச சரீரத்தை மகிமைக்குள்ளதாகவும் பெருமைக்குள்ளதாகவும் நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதான் மாம்ச சிந்தை. இந்த மாம்சத்தை எப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும் இல்லையா? மாம்சத்தை எப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு பண்ணுறது தான் அத்தகைய செயல்கள். அதான் மாம்ச சிந்தை. ஆனால் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆனாலும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுறோம். அத்தகைய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாதுன்றது குறித்து தான் இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம்
தியானித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா? இனிவரும் காலங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கிறிஸ்துவிற்கு உட்பட்டவர்களா இருக்கணும், தேவனுடைய ஆவி உடையவர்களா இருக்கணும் இல்லையா? தேவனுடைய ஆவி உடையவர்கள் சமாதானம் என்றார் ஆண்டவர், நித்திய ஜீவன் என்றார் இல்லையா? மாம்ச சிந்தை மரணம், மரணத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, மரணமே இல்லாத மனுஷன் ஆண்டவர் மரணத்துக்கு ஒரு வயது வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த வயதுக்கு உள்ள ஆண்டவருடைய ஆவியில் இருக்கிறவர்களுக்கு அத்தகைய சீக்கிரம் மரணங்கள்லாம் வராது இல்லையா? அவர் சொல்றாரு, இது திடீர்னு இப்பதான் நல்ல சின்ன வயசுலயே இறந்துட்டாருன்னுவாங்க. ஆனா அவரு மாம்ச சிந்தையில எப்படி வாழ்ந்தாருன்றத சொல்ல மாட்டாங்க. எப்பேற்பட்ட மனிதன் இறந்துட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சூழலுக்கு அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு வேணா மாற்றி சொல்லுவாங்க அவருடைய உண்மையான செயல்களை குறித்து. ஆனால் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல நல்ல மனுஷன் தான்பா, சின்ன சின்ன தவறு பண்ணுவார், ஆனால் திடீர்னு இறந்துட்டாருன்னு இல்லையா? இந்த மரணம் பூமிக்குரியது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய மரணத்தில் நம்ம நித்திய ஜீவனில் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலத்தில் நாம் போகும்போது அந்த இடத்துல இத்தகைய மாம்ச சிந்தையும் ஆண்டவருக்கு விரோதமான பகையாக இருந்தவர்கள் அங்கே வர முடியுமானா வர முடியாது. அவர்கள் நரகத்தில் போகும்போது தினம் தினம் மரணமும் தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறாங்கன்றாலே அந்த நிலை தான் இருக்குமா பரலோக நரகத்தில் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? நாம் போய் பார்க்கல, அப்படி தான் சொல்லப்படுது. கந்தகமும் அக்னியும் எரிகிற அக்னி கடையில் போடுவார்னா அப்போ அந்த கந்தகமும் அக்னியும் எத்தகைய ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துன்றதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பூமியில் கந்தகமும் இருக்குது, நெருப்பும் இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்தையும் நாம் பார்க்குறோம், அதனுடைய தன்மையையே உணர்வோம். இந்த உணர்வுகள் அங்கே ஏற்படும், அதை விட பல மடங்கு ஏற்படும் இல்லையா? அப்போ நாம் மாம்ச சிந்தையில் இல்லாதபடி ஆவியின் சிந்தையில் இருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம் அப்படின்றார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மள இருக்கணும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஜீவ சுவாசத்தை ஏற்படுத்தினார் இல்லையா? அந்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கணும். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவின்னா என்ன சொல்லுது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ என் பேச்சு கேட்கலன்னா அதை செய்யாத, என் பேச்சு கேட்குறதுன்னா அது மாதிரி தவறுகள் செய்யாத, இனிமே என் மேலே அன்பு வச்சிருந்தேன்னா அத்தகைய குற்றங்கள் இனி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அப்பா அம்மாலாம் சின்ன குழந்தைங்கள சிறுவர்களை சிறுமிகளை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா? என் மேலே அன்பு இருந்தேன்னா, என் மேல் உயிராக இருந்தேன்னா அத்தகைய குற்றங்கள் இனி செய்யக்கூடாது, உண்மையிலே என்னை நேசிக்கிறதா இருந்தால் அதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல தான் ஆண்டவருடைய ஆவி நம்ம அவர்கள் இருந்தோம்னா இந்த மாம்ச சிந்தை நம்மக்கிட்ட வராது. மாம்ச சிந்தை உலகத்தில் உள்ள அத்தனை தீய செயலும், அதை சொல்லணும்னா எத்தனையோ வீடியோ போட வேண்டியது, அவ்வளோ தீய செயல்கள் இந்த பூமியில் இருக்குது. இப்போது அத்தகைய தீய செயல்களை நம்ம செய்யாதபடிக்கு மாம்ச சிந்தையில் இல்லாமல் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல உதான் என் மேலே உயிராக இருக்கிறாங்க, என் ஆவி, என் பிள்ளைக்கு என் மேலே ஆவலாக இருக்கிறான், ஆவியாக இருக்கிறான், என் மேல் உயிராக இருக்கிறாங்களே, அது மாதிரி ஆண்டவர் மேலே நாம் உயிராக இருக்கணும். வீட்டில் ஆண்டவருடைய தினசரி வேதத்தை ஒரு அதிகாரமாக நாம் படிக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, நீண்ட ஜபம் பண்ணு, முட்டி உபவாசம் இருந்து ஜபம் பண்ணு, அது தேவை, ஜபம் தேவை. அந்த ஜபம் சின்னதாக இருந்தால் போதும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஜபம் சுருக்கமாக இருக்குதாகன்றார். தெளிவாக சொல்லிட்டாரு, அதிகமாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா, சுருக்கமாக இருக்கட்டும், உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறேன்றார். அதனால் வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆராதனை முக்கியம். ஆண்டவரை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, கனப்படுத்துறது, இது ரொம்ப முக்கியம். வசனங்களை படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதை செய்யணும். அது வீட்டில் நம்ம அப்படி இருந்தோம்னா ஆண்டவருடைய ஆவி நம்மகிட்ட இருந்தால் எப்போதுமே ஆண்டவரை குறித்து தியானத்தில் இருக்கணும். எப்போதுனா 24 மணி நேரம் இல்லை, நமக்கு சின்ன சின்ன நேரங்கள் கிடைக்குது இல்லையா? அந்த நேரங்களை ஆண்டவரை நம்ம நினைக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவர் குறித்து பெரிய வாலிப பிள்ளைகளாக இருந்தால் மற்றவர்களோட விவாதிக்கணும், தியானிக்கணும் இல்லையா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். போல ஆவியானது ஜீவன் உள்ளதாக இருக்குன்றார் ஆண்டவர்.
ஜீவன் இங்கே ஜீவன் உள்ளவங்களா இருக்கிறோம். இங்கே மனித ஆண்டவர் ஆயுசு நாட்கள் கொடுத்தாரு. அதை மறிச்சோம்னா அங்கே உள்ள நித்தம் ஜீவன் உள்ள பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும்னா இத்தகைய மாம்ச சிந்தையெல்லாம் நம்மளிடத்தில் இல்லாதபடி நாம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் என்று கூறிக்கொண்டு, மாம்ச சிந்தையில் இல்லாமல் ஆவியல் சிந்தையில் இருப்போம் என்று கூறிக்கொண்டு, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.